திரு யாத்திரை கீதங்கள் சங்கீதம் 47. ஆண்டவர் மகத்துவம் மிக்கவர், நம் இறைவனின் நகரில் மிகுந்த புகழ்ச்சிக்குரியவர். அவர் தம் மலை புனிதமானது, புகழ்மிக்கது, உலகனைத்திற்கும் மகிழ்ச்சியாய் விளங்குவது. சீயோன் மலை வடகோடியில் உள்ளது, பேரரசரின் நகரம் அதுவே. அதன் கொத்தளங்களில் கடவுள் உரைகின்றார், அசைக்க முடியாத பாதுகாப்பாய் விளங்குகின்றார். இதோ அரசர் அனைவரும் கூடினர், ஒன்றுவிட தாக்கினர், பார்த்தவுடனே திகைத்து போயினர், கலக்கமுற்றனர், ஓட்டம் பிடித்தனர். அங்கேயே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது, பேறுகால வேதனை போல் அவர்களுக்கு துன்பம் உண்டாயிற்று. தார்சிஸ் நாட்டுக்கு செல்லும் கப்பல்களை கீழ்த்திசை காற்று தாக்கும்போது உண்டாகும் அச்சத்தை போன்றது அது. நாங்கள் கேள்வியுற்றது போலவே இருக்க கண்டோம். வான்படைகளுக்கு ஆண்டவராய் உள்ளவரது நகரில் நிகழக் கண்டோம். நம் இறைவனின் நகரில் கண்டோம். கடவுள் அதை என்றென்றைக்கும் நிலைநிறுத்துகிறார். இறைவா, உம் இரக்கத்தை தியானித்தோம், உம் ஆலயத்தில் அதை சிந்தனை செய்தோம். இறைவா, உமது பெயரைப் போலவே உமது புகழும் பூமியின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. உமது வலக்கரம் நீதியால் நிரம்பியுள்ளது. சீயோன் மலை அகமகிழ்வதாக. உமது நீதி தீர்ப்புகளை நினைத்து யூதாவின் நகரங்கள் களி கூறுவதாக. சீயோனை சுற்றி செல்லுங்கள், அதனை சுற்றி பாருங்கள், அதன் கொத்தளங்களை எண்ணி பாருங்கள், அதன் மதில் அரண்களை உற்று பாருங்கள், அதன் கோட்டைகளை ஆய்ந்து பாருங்கள். அப்போது இனிவரும் தலைமுறையை நோக்கி சொல்வீர்கள், கடவுள் எவ்வளவு மேலானவர்! என்றென்றும் முடிவில்லா காலத்துக்கும் அவரே நம் கடவுள், அவரே நம்மை வழிநடத்துவார் என்பீர்கள். ஆமென்.